கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வண்ணமாடங்கள் சூழ்த்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பீரந்தேனில் எண்ணெய் சுண்ணம் ஏதேன் எதிர் தூவிட கண்ணன் முற்றும் கலந்தளராயிற்றேகே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். வியாக்கியானம் என்றார், ஸ்ரீமதுரையில் சிறை கூடம் போல் பிறந்தவிடம் தோன்றாமல் போக வேண்டாதே, எல்லா உபலாலனத்துக்கும் யோக்கியமான ஸ்ரீ நந்தகோபர் திருமாளிகை இரே அப்படின்னு வியாக்கியானம். எங்க மதுரையில பிறந்தான்னு சொல்லலாமே, நான் சொல்லலாம், புண்ணிய கஷேத்திரம் தான். இங்க பிறந்தாப்புலயே இல்லையா? ஏன் நாள் ஒரு தேன் கூட தடவில்லையே. பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவாள, தேவிக்கு கையில தேன் இருந்தா தானே கொடுப்பா, தடவுவா. ஒரு காப்பிடலே, ஒரு உற்சவம் பண்ணலே. அதனால பிறந்ததுல சேர்த்தி இல்ல, பிறந்தாப்புல இல்லை. சிறை கூடம் போல் பிறந்தவிடம் தோன்றாமல் போக வேண்டாது. பிறந்த இடம் எங்கேன்னு தெரியாம கிளம்பி போகணும் அப்படின்னு உடனே கோகுலத்துக்கு கிளம்பின இடம் அப்படின்னு இல்லாம இங்க வந்தது நந்தகோபனுடைய திருமாளிகை. எப்படி இருக்க நாள் விளையாட்டு சாமா ஒரு கூட பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கானா. தனக்கு கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூடையா விளையாட்டு சாமா வாங்கி வச்சிருக்கிறானா. லாலன் தூளி, இந்த இடத்துல தூளி கட்டலாம். யசோதை அடிக்கடி கேட்டுக்கிறானா நந்தகோபன், ஏண்டி இந்த இடத்துல தூளி கட்டிக்கலாமா, இந்த இடத்துல தொட்டில் போடலாமா, இந்த இடத்துல இங்கதான் வெந்நீர் போடலாமா, குளிப்பாட்டுறதா இருந்தா அந்த விளக்கெண்ணிய அந்த பறையில வச்சுக்கோ, அடிக்கடி எடுத்துக்கிறாப்ல என்றெல்லாம் உபலாலனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் யசோதி கிட்ட ஆலோசித்து அவளையும் சேகரிச்சு வச்சிருக்கிறானா நந்தகோபன். அப்பேற்பட்ட ஒரு இடமா கண்ணனுக்கு. அதுதான் திருக்கோட்டியூரா. கோகுலம் தானே நாள், கோகுலம் தான் திருக்கோட்டியூர் தான் கோகுலம் ஆழ்வாருக்கு. திருக்கோட்டியூரையே கோகுலமாக அனுபவிக்கிறார். வண்ணமாடங்கள் சூழ வண்ண வண்ணமான அழகிய மாடங்கள் கிருகைகி விசித்திரைகி உபசோபிதாம் சிவாம் அப்படின்னு சொல்லும்படியான திருக்கோட்டியூர். அங்கதானா பிறந்தான் கண்ணன், அங்கதான் பிறந்தான்னு நியதமா சொல்றாரு ஆழ்வார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், பிறந்த இன் இல் அப்படின்னு பிரிச்சு வியாக்கியானம். இன்னா இனிய இல். கண்ணன் பிறந்த வீடு இதுதான். எங்கேயுமே ஆச்சாரியால் அவதரிச்ச இடமா இருந்தா இதுதான். இந்த இடம்தான் பெரியவாச்சான் பிள்ளை திருமாளிகை. இங்கேதான் பெரியவாச்சான் பிள்ளை அவதரிச்சார் அப்படின்னு நம்ம காட்டுறோமே. பெரியவாச்சான் பிள்ளையும் ஆவணி ரோகிணியில பிறந்தவர். கண்ணன் பிறந்த தினத்தன்னைக்குதான் பிறந்தவர். அவர் பிறந்த இடம் இது அப்படின்னு காட்டுறோம். அது எந்த காலமோ அப்படிங்கிறது போல. ஏன்னா அதுல நமக்கு இனிமை. அவர் பிறந்த இடம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு இனிமை. கண்ணன் பிறந்த இடம் திருக்கோட்டியூர் அப்படின்னா அதுல ஒரு இனிமையான இல் வீடு. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தோவிட கண்ணனை தொட்டில் விட்டிருக்கிறா. கோபிமார்கள்லாம் ஓடி வந்து பார்க்கிறார்கள். கண்ணனை பார்த்து ஆனந்தப்படுறார்கள். அவர்கள் அந்த கண்ணனை பார்த்த ஆனந்தத்துல உற்சவம் கொண்டாடுறார்கள். எல்லாம் ஸ்ரீ பாகவதன் சொல்றதான் அப்படியே தமிழாக்குறார். தா ஆசிட பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாப்திகே சிஞ்சம் தியோஜனமுஜ்ஜகோ அவாத்யம் த விசித்ராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரேனம் தேனம் தஸ்ய விரஜமாகதே கோபாகா பரஸ்பரம் ஹிருஷ்டாஹ ததிக்ஷீர கிருதாம் துபிகே ஆசிஞ்சம் தோ விலிம்பம் தகா நவநீதிஷ்ச சிக்ஷிபுகு ஹரித்ராச்சூர்ண தைலாப்திகே. மஞ்சள நிறைய ஹரித்ரா மஞ்சளை கரைச்சுண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மஞ்சள் நீர் விளையாட்டு விளையாடுறார்கள். இறஞ்சு பாடினார்கள். அஜனம் உஜ்ஜகுஹு. பஜனம் முக்கியம். பாக்கி எந்த ஆனந்தமும் ஆனந்தம் ஆகாது. ஆனந்தம்ங்கிறது பஜனானந்தம் தான்.
அதனால அவ்வளவு பேர்களும் பஜனானந்தத்துல திளைத்து ஆடினார்கள், பாடினார்கள், நாம சங்கீர்த்தனம் பண்றார்கள். ஆயர்களே வைஷ்ணவர்கள் தானே, கோபர்கள் எல்லாரும் இடையர்கள் தானே, வைஷ்ணவர்கள் தானே. அவர்கள் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு ஆடி மஞ்சள் நீர் அடிச்சின்றார்கள். வெறும் மஞ்சள் நீரா இருந்தா போராது. ஹரித்ராச்சூர்ணே தைலாப்திகி, வெறும் மஞ்சளா இருந்தா கூட வெயில்ல போட்டா அப்புறம் வெள்ளையாவ ஆயிடும். அதுல வேணும்னு எண்ணெயை விட்டு கலந்து அடிக்கிறார்கள். ஒருத்தர் மேல ஒருத்தர் எண்ணெய் கசம் ஏறாப்புல குஷி தானே, அந்த சந்தோஷம் தானே. அப்படி பாகவதன் சொல்றது இல்லையா? ஹரித்ராச்சூர்ணே தைலாப்திகின்னு பாகவதன் சொல்றது இல்லையா? அது ஆழ்வார் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்றார். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தோவிட. சுண்ணம்னா மஞ்சள், மஞ்சளையும் எண்ணெயும் கலந்து எதிர் எதிர் தூவிட, இவர் அவர் மேல அடிக்க, அவர் இவர் மேல அடிக்க, கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. கல் நன் முற்றம் அப்படின்னு வியாக்கியானம். கல் விஸ்தாரமான நல்ல முத்தமா இஷ்டத்துக்கு பஜனை பண்ணலாம். இந்த கூட மாதிரி 100 பாகவதாள் வந்தா ஒரு சமயம் பக்கத்து ஒரு பாகவதாள்லாம் இங்க வந்து ஆடினாலே பார்க்கணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரையில. அப்படி பாகவத கோஷ்டிகள் வந்து ஆடும்படியான பாடும்படியான பெரிய முற்றம், கண்ணன் முற்றம்னு அப்படி பிரிச்சு வியாக்கியானம் பண்ணினார். வியாக்கியானத்திலே இன்னொன்னு சொல்றார், நந்தகோபன் அபிப்பிராயத்தாலேங்கிறார். தன் அபிப்பிராயத்தால் அப்படி சொல்லிவிட்டு நந்தகோபன் அபிப்பிராயத்தாலே இந்த முற்றம்னா கண்ணன் முற்றம். ஏன்னா கண்ணன் இப்பதான் பிறந்திருக்கான், அவன் தவழறதுக்காதான் அவளு பிரிச்சு கட்டியிருக்காராம் நந்தகோபன். கண்ணன் தவழும்படியான முற்றம் கலந்து அலராயிற்றே. இவ்வளவு பேர்களும் கொட்டி கிட்டி ஆடி பாடி எல்லாருடைய காலும் பட்டு துவச்சு அந்த வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் அலராயிற்றே, எல்லாம் சேராயிடுது. இப்படி ஒரு ஆனந்த அனுபவத்துல இவாள் இருக்கும் பொழுது கேள்விப்பட்ட வீட்டுல இருக்கிறவன் சும்மா இருப்பாளா? எங்க என்ன அவ பஜனை பண்றாளே, கண்ணன் பிறந்திருக்கிறான், சீதைந்தி உற்சவமா, எல்லாரும் ஓடி வரார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.